வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. பொதுவாகவே ராகு கேதுவானவர்கள் மிகவும் வலிமையான கிரகங்கள். ராகு பொதுவாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய பெரிய வாய்ப்புகளையும் பெரிய பெரிய பதவியையும் பெரிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி தருவார். நம்மால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறத செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையை தருபவர் ராகு. கேது என்ன பண்ணுவார்னா, நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் எல்லாம் பண்ணிடுவோமே, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்களை செய்ய விடாமல், அப்படி செய்ய முடியாத நிலையில் வாய்ப்புகளை கொடுத்து, ஆனால் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு நிதர்சனத்தையும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷயம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலையும் கொடுத்து ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணிடுவார். இதுதான் கேது செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் வர்றது, உங்களுடைய துறை சார்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற போல் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது இந்த வாய்ப்புங்கிறது எதோட வரும், ஒரு பெரிய மாற்றத்தோடு வரும். அப்போ நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே இந்த புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் சில நாட்களாக உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம போய் கும்பிட்றோம், அதனால் என்ன நடந்துருது அப்படி இருந்திருப்பீங்க. அதே போல் யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணணும், யார்கிட்டையாவது போய் ஒரு ஆலோசனை கேட்கணுன்னா, கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் இந்த பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் உட்காந்து ஒரு சாமி கும்பிட்றது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணும், மனசில் என்ன இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்கிறது, வேண்டுறது. அதே போல் பெரியவங்களை இல்லை உங்களோட மென்டார்ஸ், உங்களோட ஆலோசகர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இப்படி இருக்குது, இதான் சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, இந்த மாதிரி நான் மாறலான்ட்டு இருக்கேன், தொழிலில் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் பண்ணலான்ட்டு இருக்கேன், உத்தியோகத்தில் இந்த மாதிரி நான் ஒரு எதிர்பார்ப்புகளோடு உட்காந்துருக்கேன், இதை ஓப்பனாக பேசலாம். அப்படி நீங்கள் பேசுகிறதும் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப முக்கியம்.